ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் அமர்வது சிறப்பல்ல கோச்சார ரீதியாக. ஆனால் அவர் செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். அது பிருகு மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றிலே சனி, குரு போன்றவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். ஆனால் ராசியிலே கேது இருக்கிறார், 7லே ராகு இருக்கிறார். மனதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு கணபதி வழிபாடு தினம்தோறும் செய்யுங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். குரு சிறப்பாக இருக்கிறார். செவ்வாய் 10ல் இருப்பது நன்மை. சூரியனில் 8ல் இருப்பார், அப்புறம் 9ல் போவார். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உயர் அதிகாரியிடம் பகமை ஏற்படும். இவை கவனித்து வைங்க. 10ல் சுக்கிரன் உட்காரார் இல்லையா, ராசியாதிபதி 10ல் இருக்கார். 10ல் சுக்கிரன் இருக்கும்போது ராசிக்கு 4ல் வேறு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பில்லை. 4ஆம் இடம் மகர ராசியிலே சந்திரன் தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இருக்க போவதில்லை இந்த சுக்கிரனுடைய 37 நாட்டில். அப்படி பார்க்கும்பொழுது தொழில், வியாபார, உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையோடு செயல்படுவது, திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவது. பதறாதீர்கள், அவசரப்படாதீர்கள், பொறுமை வேண்டும். நிதானமாக, கவனமாக ஒரு அடியாக எடுத்து வைப்பது நல்லது. குரு பலம் நன்றாக இருக்கும். ஏன்னா குரு 7ல் இருக்கார். ஆனால் குரு உங்கள் ஜென்ம பகை இல்லையா, அவருடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா இல்லை. இருக்கார் 7ல், நன்மையை செய்வார். பெரிய அளவில் நன்மைகள் இருக்காது. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10ல் சுக்கிரன் வருவது. எனவே தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை செயல்படுங்கள். இந்த 37 நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பண முதலீடுகள், பெரிய முதலீடு இருப்பது, பெரிய அளவிலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுகின்ற போது கவனம் வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அவற்றில் அவசரப்பட்டு கொடுத்தீர்கள் என்றால் திருப்பி வருவது யோசிக்க வேண்டியதாக விஷயமாக இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரத்தில் இவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகத்திற்கு நண்பர்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியை செவ்வாய் பார்க்குற, குருவும் பார்க்குற. குரு பார்வை நல்லது தான். குரு அவருடைய பார்வையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவருக்குலாம் பேதம் பார்க்க மாட்டார். குரு முழு சுபர். அவருடைய பார்வையில் எந்த ஒரு பேதமும் கிடையாது. செவ்வாய் பார்க்குற நண்பர்கள் பகைவார்களாக ஆவார்கள். சுக்கிரன் இப்போ 10க்கு வர்றதுனால உத்தியோகத்தில். ஆகையால் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது, பழகுவது நல்லது. ரகசியம் பாதுகாக்க வேண்டும். வெளிப்படையாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டிடாதீங்க. உயரதிகாரி கேலி கிண்டல் செய்வதெல்லாம் வேண்டாம். அதனால் அவங்களே போட்டு கொடுத்து நம்மளை பின்னின்று பூலிப்படுத்திடுவாங்க. எனவே உத்தியோகத்தில் நண்பர்களாகவே சக ஊழியர் இருப்பாங்க. ஆனால் நம்மளை எப்போ காலி பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க வெற்றி தானே. அவரோட கலியுகம் என்பது அதுதான் கலியுகம், சுயநலம். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். ஆனால் கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் உயரதிகாரியிடம் பகம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசியில் பிறந்த திருமணமான பெண்களை பொறுத்தவரை 7ல் குரு இருக்கார். கணவன் மணி உருவிலே நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். ராசியிலே கேது இருந்தாலும் 7ல் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனாலும் கணவன் மணி உருவிலே ராகும் 7ல் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை வேண்டும். சனியில் வக்ரமாயிடுறார். வக்ரமான சனி 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பார். குருவை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். எனவே கணவன் மணியில் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளுடைய வக்ரம் சனி 5ல் இருக்கார். சுக்கிரன் 10க்கு வரார். உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். திருமணம் ஆகாத பெண்கள் துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பலம் இருக்கின்றது. ஆனாலும் சுக்கிரன் 10க்கு வருவதால் களத்திரக்காரன் 10க்கு வந்தாலும் 2ஆம் இடம் என்கின்ற களத்திர ஒரு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயோட சேர்க்கை பெறுகிறார். எனவே திருமண முயற்சியில் தடைகள் இருக்காது, எந்த ஒருக்கும் பாதிப்பு இருக்காது. அந்த முயற்சி எடுக்கலாம். நல்ல வரங்களே அமையும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள். ஜாதக ரீதியாக மணமகன் உங்களுடைய ஜாதகம் பார்ப்பது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசியில் பிறந்த கலைத்துறை சேர்ந்த நண்பர்கள். கலைக்காரர்கள் சுக்கிரன் ராசியாதிபதி தான் 10க்கு வந்திருக்காரே. 10ல் வர்றது சரியில்லை. பண விஷயத்தில் கவனம் வேண்டும். பெரிய முதல்கள் செய்யும்போது இப்போ கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்கள். ஏனென்றால் கடன் வாங்கி அதெல்லாம் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்கிற துறை கலைத்துறை. ஆகையால் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. படைப்புகள் வெளியிடுகின்ற பொழுது நல்ல நாள் அதனால சொல்ல முடியாது. இப்போலாம் அதுக்கு என்ன நாள்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு படைப்புக்கும் நீங்கள் செய்யும்போது மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். கலைத்துறையை பொறுத்தவரை நிதான போக்கு தேவை. அதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக கலைத்துறையை சேர்ந்தவர் பார்த்துட்டோம். இப்போ துலாம் ராசியில் பிறந்த அரசியலை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இல்லை, சுக்கிரனும் சாதகமாக இல்லை, குரு மட்டுமே சாதகம். சனியால் பாதிப்பு இல்லை. அரசியல் பெரியவர்களுக்கும் பெரிய அளவிலே ஒரு வெற்றி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு சூரியனும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி. துலாம் ராசியில் பிறந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் அரசியலில் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ விருப்பம் இருக்காது.
ஏன்னா துளாராசியோட உருவமே தராசு. நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து நல்லதையே விரும்ப பிடிக்கும் துளாராசியில் பிறந்த நீங்கள். ஆனால் அரசியலே புளி பிடிக்கிறது தான், துரோகம் பண்ணுறது தான். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே அரசியலுக்கு இருந்தீங்கன்னா, அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த பயிற்சி 37 நாட்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம். இறுதியாக துளாராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள், புதனை பொறுத்தவரை உங்களுக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து சாதகமாக இருக்கார். 8க்கு வரார். மறைந்த புதன் நிறைவு தினம் 2ஆம் இடத்தை பார்ப்பார். எனவே கல்விக்காரகன் புதன் சாதகமாகவே இருக்கிறார் பிற்பகுதியில். இது அதாவது ஜூன் 7லேருந்து. அப்படி பார்க்கும்பொழுது சூரியன் சாதகமில்லை. ஆசிரியர்களிடம் பொறுமை வேண்டும். கூடா நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அவற்றில் கவனம் வேண்டும். 10ல் சுக்கிரன் வந்தாலும் அதுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை. தொழில் தான், வியாபாரம் தான் பாதிக்கும், உத்தியோகம் தான். ஆகையால் கல்வியில் வந்து நாட்டம் வரும். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். ராசியில் கேது இருக்கனால குழப்பம் இருக்கும். கணபதி வழிபாடு செய்யுங்க. இது செய்தால் உங்களுக்கு கல்வியிலே நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.